பணத்தை பெருக்கும் மற்றும் சம்பாதிக்க உதவும் முக்கியமான பழக்க வழக்கங்கள். பணம் சம்பாதிப்பது மட்டும் போதுமானது அல்ல, அதை பெருக்கவும் பாதுகாக்கவும் நம் மனப்போக்கும் செயல்களும் மிக முக்கியம். பணக்காரர்களின் வெற்றிக்கு அடிப்படை காரணங்கள் என்ன? அவர்கள் கடைப்பிடிக்கும் சில நிதி பழக்கங்கள். 1. நிதி நிர்வாகம். முதலீட்டு பழக்க வழக்கம் உருவாக்கவும் எல்லா வருமானத்திலும் ஒரு பகுதி சேமிக்க வேண்டும். முதலீட்டு வழிகள்: பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்டுகள், ரியல் எஸ்டேட், பணப்போக்கு தொழில்கள். அவசியமில்லாத செலவுகளை குறைத்து பணத்தை உழைக்க விடுங்கள். உதாரணம், மாத சம்பளத்தில் குறைந்தபட்சம் 20% முதலீடு செய்யுங்கள். 2. பல்வேறு வருவாய் மூலங்களை உருவாக்கவும் ஒரே வருமானத்திற்கு அடிமையாக இருக்காதீர்கள். பைசிவ் இன்கம் உருவாக்குங்கள். வாடகை வருவாய், ஆன்லைன் வருவாய், முதலீட்டு வருவாய். உங்களுக்கான சிறு தொழில் அல்லது புதுமையான சேவைகள் வழங்குங்கள். உதாரணம், ஒரு வேலை இருந்தாலும் ஆன்லைன் தளங்களில் கூடுதல் வருமானம் சம்பாதிக்கலாம். 3. கற்றல் மற்றும் புதிய திறன்களை வளர்த்துக் கொள்ளவும் பணத்தை சம்பாதிக்க 3வது கண் நிதி அறிவு வளர்த்துக் கொள்ளுங்கள். புதிய தொழில்முறைகளை கற்றுக்கொள்வது முக்கியம். முன்னேறிய தொழில்துறைகளைப் பற்றி புதுப்பித்துக் கொள்ளுங்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கிரிப்டோ, ஸ்டாக் மார்க்கெட். உதாரணம், வாரன் பஃபெட் தனது ஒரு நாளில் 5 முதல் 6 வரை மணிநேரம் புத்தகம் படிப்பார். 4. கடனை கட்டுப்படுத்தவும் தேவைக்கேற்ற கடன் மட்டும் எடுக்கவும். கடன் வாழ்க்கையின் ஒரு பகுதி, ஆனால் புத்திசாலியாக கையாள வேண்டும். பேணிப்பட்ட கடன்: குட் டேட், வீடு வாங்குவது, தொழில் தொடங்குவது போன்றவை. தீய கடன்: பைட் டேட், வீண் செலவுகளுக்காக கடன் வாங்குவதை தவிர்க்கவும். உதாரணம், காரை பைனான்ஸ் மூலம் வாங்கி வட்டி கட்டுவது தீய கடன், ஆனால் ஒரு சொத்து வாங்கி வாடகைக்கு விடுவது பேணிப்பட்ட கடன். 5. நேரத்தை மதிக்கவும். பணம் நேரத்தோடு சமமானது. பணக்காரர்கள் நேரத்தை பணமாக பார்க்கிறார்கள். வீண் நேரத்தை செலவழிக்காமல் தொழில் அல்லது முதலீட்டு வாய்ப்புகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். பணத்தை சம்பாதிக்க ஒரு நேர கட்டுப்பாட்டு திட்டம், டைம் மேனேஜ்மெண்ட் பிளான் இருக்க வேண்டும். உதாரணம், சோசியல் வில் நேரம் வீணாக்குவதை குறைத்து அந்த நேரத்தில் புதிய திறன்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். 6. பணத்தை உழைக்க விடுங்கள். சிறு முதலீட்டுடன் தொடங்குங்கள். பணத்தை அதிரடி முதலீட்டில் இழந்து விடாமல் திறந்த மனதுடன் முதலீடு செய்ய பழகுங்கள். கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்பது நீண்ட காலத்தில் பணத்தை பெருக்கும் சிறந்த யுக்தி. குறைந்தபட்சம் 5 முதல் 10 வரை வருடத்திற்கான முதலீட்டு திட்டம் அமைக்கவும். உதாரணம், மாதம் 5000 ரூபாய் முதலீடு செய்தால் 10 வருடங்களில் 1.20 லட்சம் வரை பெருக்கலாம். 7. பணத்தை நேர்மையாகவும் புத்திசாலித்தனமாகவும் பயன்படுத்துங்கள். தயவுசெய்து பணத்தை வீணாக செலவழிக்காதீர்கள். எல்லா பயனுள்ள செலவுகளுக்கும் ஒரு திட்டம் வைத்திருங்கள். பணத்தை முட்டாள்தனமாக வீணாக்கும் பழக்கங்களை விடுங்கள்.